வைகாசி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு கன்னி ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சுகஸ்தானத்திற்கு குரு பகவான் சுப பார்வை கிடைக்கிறது. இந்த மாதத்தின் விசேஷ சுபமான பலன்கள். குழந்தைகள் விசேஷ நன்மைகளை பெறுவாங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்கும். மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த வீண் செலவுகள் இனி இருக்காது. திருமண முயற்சிகளில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி நல்ல வரன் அமையும். வளைகாப்பு, குழந்தை பிறப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கான செவ்வாயின் சஞ்சார நிலை உதவிகரமாக அமைந்துள்ளது. பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற உதவிகரமாக சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பகவான். அடுத்தது உத்தியோகக்காரகனான சனி பகவான் மற்றும் சூரியன், சுக்கிரன் ஆகியோர் சாதகமாக வலம் வருவது கவலைகள் இல்லாத காலகட்டத்தை எடுத்துக்காட்டுகிறது. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வாங்க. அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியையும் மன நிறைவையும் அளிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு மனசுக்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு போயிட்டு வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா இப்போது முயற்சி செஞ்சு பார்க்கலாம், வெற்றி கிடைக்கலாம். அடுத்தது தொழில் வியாபாரம். சந்தை நிலவரம் தொடர்ந்து சாதகமாக உள்ளதை கிரகநிலைகள் நிரூபிக்குது. உங்கள் சரக்குகளுக்கு நல்ல வரவேற்பும் லாபமும் கிடைக்கும். நிதி நிறுவனங்களில் ஆதரவும் உதவியும் எளிதில் கிடைக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளியூர்களுக்கு சென்று வரும் சாத்தியக்கூறும் உள்ளது. புதிய விற்பனை கிளைகள் திறக்கிறதுக்கு ஏற்ற தருணம் இது. இதை நழுவ விட்டு விடாதீங்க. இத்தகைய அரிய சந்தர்ப்பங்களை நமக்கு முன்கூட்டியே எடுத்து காட்டுறதுல ஜோதிடத்திற்கு இணையான எதுவுமே கிடையாது. வருமானமும் செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும். புதிய கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர்களுக்கு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளது. உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற தருணம் இதுவே. பட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகளில் துணிந்து முதலீடு செய்யலாம். எதிர்பார்க்கிறதை விட நல்ல லாபமும் புகழும் கிடைக்கும். சில படங்கள் வெளிநாட்டு திரையரங்குகளில் பிரபலமாகும். அதன் மூலம் வருமானம் உயரும். உங்கள் நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள அரிய தருணம் இது. பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிவகுக்கும். அரசியல் துறையில் பெரும்பகுதியை சுக்கிரன் தனது அதிகாரத்தில் வைத்து கொள்வதாக புராதன ஜோதிட நூலாகிய பிருகத் ஜிம்கை மற்றும் பூர்வ பராச்சாரியம் அறுதிட்டு கூறுது. அத்தகைய சக்தி வாய்ந்த சுக்கிரன் சுபபலம் பெற்று வலம் வருவதால் அரசியல் துறையினருக்கு மக்களிடையே செல்வாக்கு உயரும். செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவரின் நட்பு லாபகரமாக இருக்கும். முக்கிய விஷயங்களில் உங்கள் கருத்துக்களை கவனத்தில் எடுத்துக்கொள்வாங்க. மாணவ மாணவியர். வித்யாகாரகனான புதனும் இந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் அனுகூலமான நிலை கொண்டுள்ளதால் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் உதவும். வெளிநாடுகளுக்கு சென்று உயர்கல்வி பயில்வதற்கு பண உதவி எளிதில் கிடைக்கும். விவசாயத்துறை. சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் பிரதான சக்தியில்தான் இயங்குது. இவ்விரு கிரகங்கள் மட்டுமின்றி இந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் சுபபலத்துடன் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் காட்டில் நல்ல மழை பெய்யும். அதாவது கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையும். விவசாய வசதிகள் எளிதில் கிடைக்கும். வயலை பார்த்தாலே மனம் குளிரும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாம். பெண்மணிகள். அடுத்தது பெண்மணிகளுக்கு மனநிறைவை அளிக்கும்படி முக்கிய கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்குது. எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும். விவாகமான பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை தரும். திருமண வயதுள்ள பெண்மணிகளுக்கு மனசுக்கு உகந்த வரன் அமையும். அறிவுரை. காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்பது மூத்தோர் வாக்காகும். இந்த மாதம் உங்களுக்கு நல்கும் நல்வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. பரிகாரம். வியாழக்கிழமை தோறும் ஒரு ஏழைக்கு அன்னம் விடுங்கள். நல்ல பலன் உங்களை தேடி வரும். அனுகூலமான தினங்கள் பார்த்திங்கன்னா
வைகாசி 3லிருந்து 6, 10லிருந்து 13, 17லிருந்து 20, 24லிருந்து 27, 31. சந்திராசிரம தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி 1, 2 இரவு வரை, மீண்டும் 28 முதல் 30 காலை வரை